ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா மதுரை கிளம்பிட்டோம். 22 வீக்ஸ் ஆகிடுச்சா. ஸோ வந்துட்டு அல்ட்ரா ஸ்கேன் எழுதி கொடுத்துருக்காங்க. பட் திண்டுக்கல்லே இருக்குது ஸ்கேனு. பட் மதுரை எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் மதுரையில் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி டாக்டர்கிட்ட எழுதி வாங்கிக்கிட்டோம். போய் மதுரையில் போயிட்டு அல்ட்ரா ஸ்கேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் இப்போ டைம் இருந்துச்சுன்னா அப்படியே பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு பிளானில் இருக்கோம். ஐயோ பாருங்க, நீ எதுக்கடி லீவ் போட்ட? குட்டி பாப்பா ஸ்கேன்ல பார்க்க போறேன். குட்டி பாப்பா ஸ்கேன்ல பார்க்க போறீங்களா? ஸோ மதுரைக்கு போயிட்டு நாங்கள் ஸ்கேன் எடுத்துட்டு ஸோ ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன். ஓகேங்களா? காக்கா போடுமா? அந்த காக்கா போறது நீ தான் பனியாரம் சாப்பிட்டல, அப்புறம் தான் போய் வாங்கிட்டு வந்ததான். ஜன்னல் என்னம்மா பார்த்துட்டு வரேன்? அழகான பூக்கள்லாம் இருக்கு, அதை பார்த்து ரசிச்சுட்டே வரேன். பார்த்து ரசிச்சுட்டு இதுக்கு தான் ட்ரெயின் வரணும்னு அடம் முடிச்சியா? ட்ரெயினில் வர்றது உனக்கு அப்படி என்ன சந்தோஷம்? இயற்கையை ரசிக்கிறதா என்னோட கனவு. ஐயோ முடியல. எவ்வளோ அழகான பூக்கள் அழகா இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, ட்ரெயினில் போக சொல்லும் போது சிறுமலை வியூ அழகாக தெரியும். அங்கே ட்ரெயினில் போனோம்னா சிறுமலை வியூ வந்துட்டு ரொம்ப அழகாக தெரியும். அதுவும் காலையில் டைமில் அந்த பனி மூட்டத்தோட இன்னொன்று வந்துட்டு க்ரீனிஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே சோழவந்தானில் வந்துட்டு இந்த சைடும் வயலும் இருக்கும், இந்த சைடும் வயலும் இருக்கும். ரெண்டு சைடுமே வந்துட்டு வயலும் இருக்குமா, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் சரி ட்ரெயின் போகலான்ட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தா. வர சொல்லும் போது எப்படி காரில் வந்துடுவோம், போக சொல்லுமா ட்ரெயினில் போகலாம் அப்படின்ட்டு என்னோட ஆசை தானே எல்லாமே. அதனால் இருங்க, நான் உங்களுக்கு அந்த வீடியோலாம் லென்த்தாக எடுத்து போடுறேன். ஆல்மோஸ்ட் மதுரை வந்தாச்சு. மதுரையிலேருந்து இங்கேருந்து காரில் அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். நம்ம கார் பார்க்கிங் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். தியா இங்கே பாரு, ஹோட்டல் ராயல் ஸ்கேனிங் செஞ்சு வந்தாச்சு. ஸ்கேனும் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ ரிப்போர்ட்டுக்காக வெயிட்டிங். ஐய் அடி பாப்பா பார்த்து கூப்பிட்டு காமிச்சாங்களா? எப்படி இருந்துச்சு? அப்படியே தம்மா டிமின்னு உதச்சான். ரிப்போர்ட் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன் லேட் ஆகிடுச்சுன்னா குழந்தை வந்துட்டு குப்பரை வச்சு தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் தண்ணி குடிச்சிட்டு வாக் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஸ்கேன் 2 வாட்டி எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் லேட் ஆகிடுச்சு. ஸ்கேன் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அப்படியே
சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஹோட்டலாக இது. அதனால் ரொம்ப லாங்காக டிரைவிங் பண்ணி வந்திருக்கோம். இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இது மதுரை டு தேனி ஒரு ரூட்டு. ஸோ வேறு லெவலில் இருந்தது சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு நான்வெஜ் மீல்ஸ் இங்கே நல்லாயிருக்கும். வந்தோம்னா வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு நார்மலாக தான் இருக்கும், பெரிய ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்காது. கொஞ்சம் வில்லேஜ் டைப்பில் எப்படி இருக்குமோ அந்தமாரி தான் ரெஸ்டாரண்ட் இருக்கும். பட் வந்துட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஹோட்டலில் என்ன நான் சாப்பிட்டேன்? நான் மீன் சாப்பிட்டேன். வேறு ரசம், சிக்கன் சுக்கா. சிக்கன் சுக்கா, நாட்டுக்கோழி சிக்கன் சுக்கா அண்ட் கரண்டி ஆம்லெட். ஒரு கரண்டி தான். நீ என்ன மாமா சாப்பிட்ட? ஏன் எதிர்க்கு உக்காந்துட்டு சாப்பிட்டே உனக்கு தெரியாது? அடி சாப்பிட்றதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்படிதான் சொல்லுவேன். அது நீ ஏன் சொல்லிக்கிட்ட, நானே சொல்லிட்டேன். ஓகேவா? சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வயிறு ஃபுல்லாக ஜீரணம் பண்ண முடியாமல் போயிட்டு இருக்கோம். உண்ட மழக்கம். ஏய் பாப்பா ஐஸ்கிரீம் கேட்டா. ஸோ அதான் வாங்கி கொடுக்கலான்னு வந்து கூப்பிட்டு வந்தோம். இதோ வரேன். என்ன ஐஸ்கிரீம் வேணும்? அவன் ஸ்ட்ராபெரி வாங்கிக்கிட்டியா? என்ன வாங்கியிருக்க? சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம். நாங்கள் 2 பேரும் ஐஸ்கிரீம். அவர் வந்துட்டு ஸ்ப்ரைட் வாங்குறாரு. ஸ்ப்ரைட். வெயிலுங்க, சரியான வெயில். வயிற்றுல புள்ள வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்கோம் பாரு. நாங்கள் லாலிபப்பு எம்எம்ஐ